இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டனோட சப் சேனல் தான்ன்றது. புதுசாக வரவங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் என்ற சேனல் வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸை பற்றியும் ஃபர்டிலைசர்ஸை பற்றியும் அதில் இருக்கிற ஏதாவது பூச்சி தாக்குதலோ இல்லை மண்கலவையோ அதை பற்றி சொல்கிறது குவாலிட்டி நர்சரி கார்டன். அடுத்தது வந்துட்டு குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன்ன்றது ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் பற்றியும் ஹர்ப்ஸ் பற்றியும் அதில் இருக்கிற ஃபர்டிலைசர்ஸ் அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சொல்கிறது தான் குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன். உங்களுக்கு கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும்னாலோ ஃபர்டிலைசர்ஸோ பாட்டிங் மிக்ஸோ இல்லை க்ரோ பேக்கோ பாட்ஸோ எது இருந்தாலும் பிளான்ஸோ எது இருந்தாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சு அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்து அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே ஒரு சின்ன கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ஒரு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம் நம்மளோட காய்கறி செடிக்கு. இப்போ தான் புதுசாக ஒரு நாற்று வைக்கிறீங்க அப்படின்னா அந்த நாற்று வளர்கிறதுக்கு ஒரு 25 நாளாவது நம்ம டைம் கொடுக்கணும். அது நல்ல ஒரு செடியாக வளர்கிறதுக்கு 25 டேஸ் எடுத்துக்கும். ஸோ ஜெர்மினேட்லேருந்து 25 டேஸ் அது ஒரு சின்ன பிளான்ட்டாக வளர்ந்து நிற்கும். அதுக்கப்புறம் அதை நம்ம பிரித்து வைக்கிறது, அதுக்கப்புறம் இல்லைன்னா அதை அப்படியே விட்டு உரங்கள் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துட்டு வரலாம். ஆனால் நாத்தாக இருக்கிற செடிக்கு நம்ம எப்படி பாதுகாக்கணும்? நாத்தாக இருக்கிற செடிக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 நாள் கழித்து அது முளைச்சி வருது இல்லைங்களா, முளைச்சி வந்த 10 நாள் 15 நாள் கழித்து நம்ம அதுங்களுக்கு ஒரு உரம் கொடுக்கணும். அந்த உரம் என்னென்னா, ரொம்ப தண்ணியாக ரொம்ப சக்தி வாய்ந்ததாக நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு உரங்கள் கொடுக்கணும். அப்போ தான் அந்த நாற்று ஆரோக்கியமாக வளரும், பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லாமல் வளரும். ஸோ அப்படியாப்பட்ட ஃபர்டிலைசர் தான் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்க ஃபர்டிலைசர் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதில் ஒன்று நீங்கள் அரிசி கழுவுற தண்ணி, டெய்லி அரிசி கழுவும், ஸோ அந்த தண்ணியை நீங்கள் சேகரிச்சுட்டு வரலாம். அப்படி இல்லை நீங்கள் சாப்பாடு வடிப்பீங்க அப்படின்னா அந்த கஞ்சி தண்ணியை எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சுட்டு வாங்க. அடுத்த பொருளாக நம்ம சேர்த்துருக்கிறது அன்றாடமாக நம்ம யூஸ் பண்ணுற காய்கறி வேஸ்ட்டு தாங்க. வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, அடுத்தது கீரை, உருளைக்கிழங்குன்ட்டு எல்லா விதமான காய்கறியும் நான் இதில் சேர்த்துருக்கேன். ஒரு நாள் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டுருக்கேன். அதை மறுநாள் அந்த தண்ணியை மட்டும் அந்த காய்கறியோட நல்லா கசக்கி விட்டுட்டு அந்த தண்ணியை மட்டும் அந்த ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம சேகரித்து வச்சோம் இல்லைங்களா, அதில் சேர்த்துக்கோங்க. இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா கசக்கி விட்டுட்டு தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெறும் திப்பி தான் இருக்கும். இந்த திப்பியை நீங்கள் கம்போஸ்ட் பின்னில் போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் டஸ்ட்பினில் போட்டாலும் சரி, எசன்ஸ் ஃபுல்லாக இந்த தண்ணியில் இறங்கிட்டுருக்கோம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணலை, நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஒரு 2 நாள் மூடி வச்சு நிழல் பாங்கான இடத்துல வச்சுடுங்க. 2 நாளைக்கு அப்புறம் இதை 1 லிட்டர் இப்போ நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா 5 மடங்கு தண்ணி கலந்துக்குங்க. 5 மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான பெரிய செடிக்கும் நாற்றுக்கும் கொடுத்துட்டு வாங்க. இப்போ நான் வெங்காயம் நடவு செஞ்சுருக்கேன், சின்ன வெங்காயம். ஸோ அது கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கான ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். பச்சை மிளகாய் செடிக்கும் வேர் வழியாக கொடுத்துட்டேன். கத்திரிக்காய் செடியில் பூச்சி தாக்குதல் இருக்கிறதுனால கொஞ்சமாக மேலேயும் தெளித்து விட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு மேலேயும் தெளிக்கணும் அப்படின்னா இதை வடிகட்டிட்டு ஃப்ளாய்லர் ஸ்ப்ரேயில் எடுத்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இலை வழியாகவும் கொடுக்கலாம், வேர் வழியாகவும் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் நாற்று வச்சுருக்கு, ஸோ அதுக்கும் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது கருவேப்பிலைக்கு கொடுத்தாச்சு, லெமன் செடிக்கு கொடுத்தாச்சு. இந்த மாதிரி முக்கியமான எல்லா செடிக்கும் நம்ம கொடுத்துட்டு வரும்போது நாற்றுலேருந்து இதை கொடுக்கும்போது நாற்று எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லாமல் சூப்பராக வளர்ந்து வரும். சரிங்களா? ஸோ அதை எப்போ கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, வாரத்துக்கு ஒரு வாட்டி தாராளமாக கொடுக்கலாங்க. வெறும் காய்கறி வேஸ்ட்டு மஞ்சத்தூள் தான். ஸோ இதை வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்து உங்கள் வீட்லேயும் நிறைய ஈல்டிங்க நீங்களும் காய்கறி செடியிலேருந்து எடுங்க. எடுத்துகிட்டு எப்படி இருந்துச்சு இந்த ஃபர்டிலைசர் கொடுத்த பிறகு அப்படின்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட
பொருட்கள் வீட்டிலேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ். நலங்கு மாவு, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம். தலைமுடிக்கும், அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான். அலோவேரா சோப்பு, துளசி சோப்பு, குப்பமேனி சோப்பு, இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு 12 மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து 12 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயோட வெந்தயமும் கருஞ்சீரகமும் சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.